வணக்கம். இந்த காணொலியில் நட்பாராய்தல் என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 17 அதிகாரங்கள் போட்டிருக்கா. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இந்த அதிகாரம் எங்கிருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய புத்தகத்தில் புக்கினுடைய கடைசியில் நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே நட்பாராய்தல் என்ற அதிகாரம் இருக்கு. பார்த்துக்கோங்க. முதல் குறள் பாருங்க. நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நாடாது ஆராயாமல், நட்டல் என்னன்னா நட்பு கொள்ளுதல். ஸோ ஆராயாம நட்பு கொண்டோம்னா கேடில்லை. கேடுன்னா துன்பம். அதை விட துன்பம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லையா. இப்போ நம்ம ஒருத்தரோட நட்பு கொள்றோம்னா ஆராய்ந்து நட்பு கொள்ளணும். அப்படி ஆராயாம நட்பு கொண்டோம்னா அதை விட துன்பம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவருக்கு. நட்டப்பின்னா நட்பு கொண்ட பின், வீடில்லை என்ன விலக முடியாது அப்படின்ற பொருள் வரும். வீடில்லை என்ன விலக முடியாது. யாரால நட்பு கொண்ட பின் விலக முடியாதுன்னா ஆராயாம ஒருத்தரோட நட்பு கொண்டாங்க இல்லையா, அவங்களால அந்த நட்புல இருந்து விலக முடியாதுன்னு சொல்றாங்க. நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவருக்கு. அடுத்த குறள் பாருங்க. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாதான், அதாவது கொள்ளாதான் கேண்மைன்னா, இப்போ ஒரு நட்பு கேண்மைன்னா நட்பு நட்பு கொள்றோம்னா நல்லா ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளணுமா. அப்படி கொள்ளாதான்னா கொள்ளாதவன், ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாதவனுடைய நட்பு. கடைமுறைன்னா கடைசி வரைக்கும், கடைசியில நம்ம சாகும் இல்லையா, அப்பவும் துயரத்தை தான் தரும். தான் சாம் துயரம் தரும்னா தான் சாகும் வரை துயரம் தரும். தான் சாம்னா தான் சாகும் வரை துயரம் தரும் சொல்றாங்க. சோ ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான் சாம் துயரம் தரும். தேர்ட் ஒன் பாருங்க. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்தியாக்க நட்பு. நம்ம ஒருத்தரோட நட்பு கொள்றோம்னா அவருடைய குணம் என்ன, அவருடைய குடிமை குடிமைன்னா அந்த உயர்குடியினர் இல்ல நல்ல ஒரு உயர்குடியினர் கொண்ட பண்புகள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அவங்களுடைய குணம் என்ன, குடிமை என்ன, அவர் குற்றம், அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு, அதெல்லாம் குற்றமும். குன்றா இனமும்னா நண்பர்களின் கூட்டம் மட்டும் கிடையாது, அவர் சேரக்கூடிய கூட்டம், அவர் யார் கூட பழகுறாரு. ஸோ நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம் இல்லையா, உன் நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அது போல அவருக்கு பழகக்கூடிய கூட்டமும். அருந்தியாக்க நட்பு, அது எல்லாமே அருந்தியாக்கன்னா அறிஞ்சிட்டு, அதை பத்தி தெரிஞ்சுட்டு அவங்களோட நட்பு கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்தியாக்க நட்பு. அடுத்து 4வது பாருங்க. குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. இங்க குடி பிறந்துன்னா நல்ல ஒரு குடியில பிறந்திருந்தாலும் நம்ம மேல தன்கண் பழி நாணுவானைன்னா நம்ம மேல ஏதாவது பழி வந்துருமோ அப்படின்னு பயப்படுறான். நாணுவானைன்னா நாணுதல்னா வெக்கப்படுதல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெக்கப்படுறது, பயப்படுறது என்ற பொருள் வரும். ஸோ நல்ல ஒரு குடியில பிறந்தும் நம்ம மேல பழி வந்துருமோ அப்படின்ட்டு வெக்கப்படுற பயப்படுறவனுடைய நட்பு பாத்தீங்கன்னா கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாவது அவனுடைய நட்பை நம்ம கைப்பற்றணும், அவனோட நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அடுத்து 5வது பாருங்க. அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அலச்சொல்லி அல்லது இடித்துன்னா, அலச்சொல்லி அப்படின்றதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா நம்மை வருந்த செய்வது. எப்போ நம்மள வருந்த செய்யறாங்கன்னா அல்லது இடித்து. அல்லதுன்னா உலக வழக்கில்லாத ஒரு செயலை நம்ம செய்யறப்போ, இடித்துன்னா நம்மள திட்டுறது, ஏன் இப்படி பண்ணிட்ட, நீ பண்ணது தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. இடித்துன்னா கடிந்து உரைக்கிறது, திட்டுறது, அந்த பொருள் வரும். ஸோ நான் எப்போ அவர் கடிந்து உரைப்பாங்க அப்படின்னா, நம்ம உலக வழக்கில்லாத ஒரு செயலை செய்யறப்போ அவர் திட்டி நம்மளை வருந்த செய்யறாரு. ஐயோ நாம நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அலச்சொல்லின்னா நம்மை வருந்த செய்யக்கூடிய. வழக்கறிய வல்லார் நட்பன்னா உலக வழக்கினை அறிந்த வல்லவர்களுடைய நட்பு ஆராய்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கறியன்றதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா உலக வழக்கினை அறிந்து. வல்லார் நட்புன்னா
உலக வழக்கத்தின தெரிஞ்சுக்கிட்ட வல்லவர்களுடைய நட்பை வந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். 6வது பாருங்க, கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும்னா கேடன்னா துன்பம். நம்மளுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதுலயும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்றாங்க. உறுதியன்னா இந்த குறள்ல வந்து என்ன பொருள் தருதுன்னா நன்மை. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு துன்பம் வந்து நம்மளுக்கு வந்து நடைபெறுதுன்னா அதுலயும் உண்டு ஒரு நன்மை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நன்மை என்னன்னா கிளைஞர்னா யாரு குறிக்கும்னா உறவினர்களையும் குறிக்கும், நண்பர்களையும் குறிக்கும். ஸோ அந்த கிளைஞர் என்ற பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. கிளைஞர்னா நண்பர் உறவினரை வந்து மீன் பண்ணும். ஸோ நம்மளுடைய நண்பர்களை பத்தி அவங்க வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு துன்பமான ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு உதவி பண்றாங்களா இல்லையான்றது அவங்கள வந்து அளந்து பார்த்துடலாம் அந்த துன்பம் நடக்கிறப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேடுன்னா ஒரு கெட்டதான ஒரு விஷயம் இல்லை துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம். கேட்டினும் உண்டோர் உறுதி, ஒரு துன்பமான விஷயம் நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மைன்னா கிளைஞரை நீட்டி அளப்பதற்குள் நம்ம நண்பர்களுடைய எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத அளந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துன்பம் வழியாக அவங்க எந்த அளவுக்கு நல்ல நம்ம கிட்ட வந்து உண்மையா இருக்காங்க, நம்ம நட்பை வந்து விரும்பக்கூடியவங்களா இருக்காங்கன்றது அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கோல் தான் வந்து அந்த கேடான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கிறப்போ அப்படின்றத மீன் பண்றாங்க. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அடுத்து வந்து பாருங்க 7th one, ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரிவிடல். ஊதியம்னா இங்க வருமானம் லாபம் அப்படின்றத மீன் பண்ணது. ஊதியம் என்பது ஒருவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதையாரன்னா அறிவில்லாதவங்களுடைய நட்பு வந்து விற்றுணும், கை விற்றுணும். ஓரிவிடல்னா அது அறிவில்லாதவங்களோட நட்பை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விட்டுறது வந்து என்னதான் நம்மளுக்கு வந்து அது ஒரு லாபமான விஷயம், ஒரு ஊதியம் தரக்கூடிய விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரி விடல்னா கைவிட்டுறது, அறிவில்லாதவங்களுடைய நட்பை கைவிட்டுறது. கேண்மைன்னா நட்பு. 8வது குறள் வந்து பாருங்க, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்கன்னா உள்ளற்கன்னா உள்ளத்துல நினைக்காதுங்க. எதை நினைக்க கூடாதுன்னா உள்ளம் சிறுகுவ. நம்ம உள்ளம் வந்து ஒரு சில விஷயங்கள் நினைச்சோம்னா நம்ம உள்ளமே வந்து வேதனைப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி சோர்வாயிரும் இல்லையா, அது போல விஷயத்த நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, அதாவது நம்ம உள்ளம் வந்து சோர்வாகக்கூடிய இல்ல வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயத்த நம்ம நினைக்க கூடாது. அது போல வேற என்ன சொல்றாங்கன்னா கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பான் நட்பு. கொல்லக்கூடாது. என்ன கொல்லக்கூடாதுன்னா அல்லலன்னா துன்பம் வர்ற இடத்துல நம்மளை கைவிட்டுட்டு போகக்கூடிய நட்பை வந்து கொல்லாதீங்க, அவங்களோட நட்பே கொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லக்கூடாது. என்ன கொல்லக்கூடாதுன்னா அல்லல்கண் ஆற்றறுப்பார் நட்பு. துன்பம் வரும் இடத்துல ஆற்றறுப்பார்னா அதனுடைய பொருள் வந்து கைவிடுவார். ஸோ நம்மளுக்கு துன்பம் வர்ற இடத்துல நம்மளை கைவிட்டுட்டு போகக்கூடிய நட்பு வந்து கொல்லற்க, அவங்களோட நட்பு கொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் வந்து பாருங்க 9th one, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கெடுங்காலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் நம்மளுக்கு நடக்குது. கெடுங்காலை என்ன கேடுன்னா துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கிறப்போ கைவிடுவார் கேண்மை. ஸோ துன்பம் வர்ற ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்மளை கைவிட்டுட்டு போகக்கூடிய நட்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சிடும். அடுங்காலை என்ன யமன் கொள்ளும் காலம் வரும் இல்லையா, நம்ம சாகுற தருவாய் வரும் இல்லையா. ஸோ அடுங்காலை என்ன யமன் கொள்ளும் காலம் அப்படின்னு வரும். நம்ம ரொம்ப துன்பங்களால அழிஞ்சு போகக்கூடிய காலம் அப்படின்ற பொருளும் வரும். அது வந்து பாத்துக்கோங்க. அடுங்காலை என்ன, கெடுங்காலை என்ன கெடுதியான ஒரு விஷயம் நடக்கிற காலம். அடுங்காலை என்ன யமன் கொள்ளக்கூடிய காலம் அல்லது நம்ம சாகுற வரைக்கும், அதாவது சாகும் அளவுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு காலத்துல இந்த நம்ம கெட்டதான ஒரு விஷயத்துல கைவிட்டுட்டு போன நட்பை வந்து அப்பு நினைச்சாலும் எப்படி இருக்குமா, நம்ம உள்ளம் வந்து சுடும்.
உள்ளினும்னா நினைத்தாலும் வந்து நம்ம உள்ளம் வந்து சுடும், நம்மளுக்கு வந்து அது பாரமா தான் இருக்கும், சுடக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. கெடுங்காலை என்ன, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மைன்னா துன்பம் வர்றப்போ கைவிடக்கூடிய நட்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா யமன் கொள்ளும் காலத்துல நினைத்தாலும் அந்த நட்பை நினைச்சாலும் நம்மளுடைய உள்ளம் வந்து சுடும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி ஒன் வந்து பாருங்க, மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மருவுக என்ற அந்த வார்த்தைக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா பழகுக. நம்ம யார் கூட பழகணும் அப்படின்னா மாசற்றார்னா மனதளவுல தூய்மையானவங்களோட நட்பு கொள்ளணும்னு சொல்றாங்க. மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும், ஒன்னு கொடுத்தாவது ஒருவுக ஒப்பிலார் நட்பு. ஒருவுகன்னா நீக்குகன்னு சொல்றாங்க. யார நீக்கணும், ஒன்னு கொடுத்தாவது அவங்க கிட்ட இருந்து யார்கிட்ட நீங்கணும்னா நம்மளுடைய பண்பு வேற மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுடைய பண்பு வேற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பொருளை கொடுத்தாவது அந்த நட்பை வந்து கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பிலாரன்னா ஒத்து போகாத நட்பு. ஒத்து போகாத நட்பு வந்து நீக்குக. ஒருவுகன்னா நீக்குக. எப்படி ஒன்று ஈத்துமன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தாவது இந்த ஒப்புமை இல்லாத நட்பை வந்து கைவிட்டுருங்க, நீங்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மருவுகன்னா பழகுக, ஒருவுகன்னா நீக்குக. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 10 குறள் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பால் பவருக்கு. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்தியாக்க நட்பு. குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரி விடல். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அவ்வளவுதாங்க. இதோட வந்து நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரம் வந்து முடியுது. தேங்க்யூ.